கன்னிராசி அன்பர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் ஒரு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். எப்போது ஒரு வாட்டி சந்திச்சிருப்போம், அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாங்க, திடீர்னு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு 5ல் அமர்ந்திருக்கார். ஸோ பண உதவி, பொருள் உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, பூர்வீகத்துக்கு போவீங்க. பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். தாத்தாவளி சொத்து, தாய்வழி சொத்து, ஏதோ சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க. அதே போல் குழந்தை பாக்கியம், கைமேல் பணம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும்னா உங்கள் ராசி 5ல் கடை கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகிரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகுது. கணவன் மனைவி அன்னோனியம் அதிகரிக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் வருவால் இடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு நன்மையை கொடுக்க போகுது. அதே போல் 7 சனி அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக கணவனை பிரிஞ்சுருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக போகலாங்க. அதே போல் ஏன்னா ராகு 6ல் இருக்கனால கண்டிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு பதவி உயர்வு, அதே சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்புகளுக்கு மனதில் ஆழ்மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே ஈழக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும்.